பகவானின் விக்கிரகம் பற்றி சொல்லுங்கள் சுவாமி. விக்கிரகம் பத்தி சொல்லுங்கள்னா எனக்கு புரியல. என்ன கொஸ்டின், என்ன மாதிரி கேக்குறாரு, என்ன கான்டெக்ட்ல? பகவானுடைய அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படி கேக்குறாரு நினைக்கிறேன். கௌஷிகன் சன்னிதானம் உள்ள இருக்கும் ஐயப்ப விக்கிரகம் பத்தி சொல்லுங்க சுவாமி. பகவானுடைய விக்கிரகம் வந்து யோகமூர்த்தியாக இருக்கக்கூடிய வடிவம், சாஸ்தாவுடைய யோக வடிவம். அதனாலதான் அவர் வந்து தலையில ஜடாமுடியோட பாலகன் 12 வயது பாலகனாக பகவான் இருக்கக்கூடிய கோலம். ஜடாமுடியோட சிரசுல, நெத்தியில பல பேர் பல அலங்காரத்துல பாக்குற நாமமா போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாமம் போடல, யூ ஷேப்ல இருக்கிற திலகம் தான் போட்டிருக்காரு. பல பேர் பெருமாளுக்கு போடுற மாதிரி நாமம் போட்டு வச்சிருப்பாங்க. பெருமாளுக்கு போடுற மாதிரி நாமம் கிடையாது. பகவான் யூ, ஆங்கில எழுத்து யூ இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய திலகம் தான் அணிஞ்சிருப்பார். ஹரிவராசனத்துல கூட பூதி பூஷணம் அப்படிங்கிறோம். பூதி பூஷணம்னா விபூதி அணிந்தவன் அர்த்தம். சோ பகவானுக்கு விபூதி அலங்காரமும் உண்டு. அவர் யோகத்துல இருக்கிற காரணத்தினால கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிந்து, வலதுகை சின்முத்திரையை காட்டி, இடது கையை தன்னுடைய இடது முழங்காலில் மேல் வைத்து 2 காலையும் இணைக்கும்படியான யோகப்பட்டத்தால கட்டி இருக்கக்கூடிய யோக ஸ்வரூபம். ஆதியில பரசுராமரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தி பல காலங்கள்ல பல காரணங்களால அழிக்கப்பட்ட காரணத்தினால மறுபடியும் புதிய விக்கிரகங்கள் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஐயப்பனுடைய மூர்த்தி, சாஸ்தாவுடைய மூர்த்தி 1950 ஏற்பட்ட தீ விபத்துக்கு அப்புறமா 52 பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தி. 1952 பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தி தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பகவானுடைய மூர்த்தி. பகவான் இந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணும் போது பரிபூர்ணமான சைதன்யத்தோட வந்து உட்கார்ந்தாராம். அதனாலதான் அது வரைக்கும் ஊருக்கு ஒரு 10 பேர் சபரிமலைக்கு போயிட்டு இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு ஊருக்கு 10 பேர் தான் போகாம இருக்கக்கூடிய நிலைமையில பகவானுடைய புகழ் அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவி இருக்கு. அதனால அந்த நெருப்பு ஏற்பட்டதும் விக்கிரகம் மாற்றப்பட்டதும் கூட பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான். அவர் ஆசைப்பட்டு அப்படி பண்ணினாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.